The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. அதை தான் ஃபாலோ பண்றோம் கூட. வெரஸ் இப்போ கடந்த 2 என்டிஏ ஆட்சி காலத்துல தனி பெரும்பான்மையோட இருந்ததுக்கு இப்போ அவங்க கூட்டணி ஆட்சி அமைத்ததுலையும் மாநிலங்களினுடைய உரிமை பாதுகாக்கப்படுறதுல இந்த கூட்டணி அரசினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமாக ஒரு பிராந்திய கட்சியாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மாறுபட்ட பார்வை பாஜக தேசிய கட்சியான பாஜகவோடு ஒப்பிடும்பொழுது இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு மாநிலத்திற்கு நிதி ஒதுக்குவதில், குறிப்பாக அது எதிர்கட்சிகளான மாநிலங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அதில் ஒரு பாரபட்சம் இருப்பது என்று தொடர்ந்து இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, குறிப்பாக அந்த கடந்த 5 ஆண்டுகளில் 2019 ஸோ அந்த விஷயங்கள் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய செயல்பாடு, தன்னிச்சையாக தமிழ்நாடு போல அமைச்சரை நீக்க வேண்டும் ஆர் என் ரவி சொல்வதாகட்டும், இல்லை மசோதாக்களுக்கு ஒப்புதலுக்கு தாமதப்படுத்துவது, இல்லை மசோதாக்களை கண்டுகொள்ளாமல் வைத்து அப்புறம் அனுப்புவது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படும் போது இது பாராளுமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பப்படும் பொழுது, அப்புறம் கூட்டாட்சின்னு வரும்பொழுது, கூட்டணி ஆட்சின்னு வரும்பொழுது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. அப்போ இந்த அரசு ஒரு தவறு செய்கிறது, இந்த அரசால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் ஒரு தவறு இழைக்கிறார் ஒரு மாநிலத்திலேயோ, இல்லைன்னா அந்த நிதி பங்கீடுல ஒதுக்குவதில் ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லை, சட்டத்திற்கு முரணாக ஒரு அரசியல் ரீதியில் பார்க்கப்படுகிறது. அதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஒரு அரசியல் ரீதியா இப்படி சொல்லலாமான்னு. ஆளுநர்கள் மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டா செயல்படுறாங்க அப்படின்றது பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இனிமேல் அப்படிலாம் நடக்க முடியாது, நடக்க முடியாது கேரண்டி எல்லாம் சொல்லல. பிஜேபி மனமாற்றம், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுக்கு இருக்கும். நான் தான் சொன்னேன், பாஜக உடனே இன்னைக்கு 240 வந்துட்டதுனால இன்னையிலிருந்து அமித்ஷாவும் மோடியும் மனித புனிதர்கள் ஆயிட்டாங்க. நாளையிலிருந்து ரொம்ப ஜனநாயகத்தன்மையோடு ஆளுநர்கள் நடந்து கொள்வார்கள், எல்லா அமைப்புகளும் சுதந்திரமாக அரசியலமைப்பு சட்டத்தின்படி மட்டும் நடக்கும்னு அந்த விஷயத்தெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். அதெல்லாம் ஒரு கேரண்டி இல்லை. எதிர்பார்ப்பே எனக்கு சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிராந்திய கட்சிகளோட கூட்டணி ஆட்சியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒருவேளை ஒரு தவறு ஏதோ ஒரு மாநிலத்தில் இழைக்கப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி அதை பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை எதிரொலிச்சதுன்னா அப்போ அந்த கூட்டு பொறுப்பு இருக்கக்கூடிய இந்த பிராந்திய கட்சிகள் இருக்கு இல்லையா, சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார், இவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது, அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பாதிக்கப்படுகிற எதிர்கட்சியாலும் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அரசுகளை சார்ந்த அந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய உறவு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறைந்தபட்சம் சந்திரபாபு நாயுடுவாலையோ இல்ல நிதிஷ்குமாரோலோ இவர்களுக்காக நிச்சயமா அவங்க ஆட்சி விலக்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கோரிக்கையாவது வைப்பாங்க, இல்ல பாராளுமன்றத்தில் அந்த துறை சார்ந்த ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதற்கு செவி மடுப்பாங்க. ஒரு பாராளுமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்கும். அதற்காக பாஜக தன்னுடைய ஆட்டிடியூட மாத்திக்கும். உடனே நாளையிலிருந்து கவர்னர்கள் எல்லாம் சிறப்பான முறையில் செயல்படுவார்கள், ஒரு கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் இருக்கும், ஒரு 180 டிகிரிக்குலாம் எதிர்பார்க்கிறது அன்ரியலிஸ்டிக். அதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சவாலாகத்தான் இருக்கும். மோடி 2.0க்கும் என்டிஏ இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கும் பெரிய மாற்றம்லாம் வந்துடாது. என்னன்னா ஒரு கடிவாளம் கட்டப்பட்டிருக்கு. அந்த 240 வருவதனால பாராளுமன்றத்தில் தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லை. இனி எடுத்து என் கவுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு மசோதாக்களை பாஸ் செய்வதோ, இல்ல மசோதாக்கள் நிலைக்குழுக்கு, ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு பெரிய அளவுக்கு ரெஃபர் செய்யாமல் எல்லாத்தையும் நாங்க பாஸ் பண்ணிடுவோம். இப்போ ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு விஷயம் காலை செஷன்ல இல்லவே இல்லை, மதிய செஷன்ல டேபிள் ஆகி டப்புன்னு அப்ரிகேஷன் ஆகுது. அப்ப அது போல ஒரு ஒத்திசைவு இல்லாமல் இருக்காது. குறைந்தபட்சம் என்டிஏல ஒரு கன்சல்டேஷன் இருக்கும். அப்ப மசோதாக்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆழ்ந்த விவாதங்களுக்கு உட்படுத்தப்படும். 240 வெர்சஸ் 235 தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்டிஏ விட்டுருங்க, 295 or 93, 235 இந்தியா கூட்டணி எம்பிக்களும் 240 பாஜக எம்பிக்கும் இடையிலான அந்த கருத்து மோதல் பாராளுமன்றத்தில் ஒரு ஜனநாயகத்தன்மையோடு நடக்கும். அது நீங்க எப்படி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் ஸ்டாலினுக்காகவோ இல்ல மம்தாவுக்காகவோ பினராயி விஜயனுக்காக வலுவா குரல் கொடுப்பார்கள் எதிர்பார்க்கிறது ஒரு அன்ரியலிஸ்டிக்கோ, அதே போல இந்த அரசின் மீது கடுமையான விமர்சனம் வைக்கும் பொழுது பாஜகவிற்கு தொடர்ந்து ஸ்ட்ராங்கான முறையில் ஒரு அட்வொகேட்டா வக்காலத்து வாங்குறது வேலையும் சந்திரபாபு நாயுடைய ஆட்களும் ஆட்களும் அமைச்சர் வேலை செய்ய மாட்டாங்க. சோ ஓரளவுக்கு தான் எல்லாருக்கும் அந்த கூட்டு பொறுப்பு இருக்கனால ஓரளவுக்கு பண்ணுவாங்களே ஒழிய எல்லாத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் நிறைய இருக்கு. எனக்கு நாயுடு நிதிஷ் நீங்க மென்ஷன் பண்ணும்போது முன்னாடி நீங்க பேசுனதுல இருந்து கோட் பண்ண விரும்புறேன். ஸ்பீக்கர் அந்த பொசிஷன்லாம் ரொம்ப வலிமையா இருப்பாங்க, ரொம்ப குறிப்பா இருப்பாங்க பாரதிய ஜனதா. அவ்வளோ ஈஸியாலாம் இவங்க கேட்கறாங்கன்னா அதை விட்டு கொடுக்கவே முடியாது.
அதனுடைய முக்கியத்துவம் ஒண்ணு இருக்குல்ல, நாளைக்கு வந்து ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ இல்ல ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்போ அப்படின்ற அதை நீங்க விளக்கணும். நீங்க சொல்லும் போது ஒரு சின்ன ஒரு சர்க்காசம் அதுல இருந்தது. ஏன்னா நீங்க 10 ஆண்டுகள்ல குறிப்பா இப்போ மகாராஷ்டிரால கூட பார்த்தோம், பல இடங்கள்ல இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலையில ஹரியானால அந்த அரசுக்கு, கூட்டணி அரசுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க சப்போர்ட்டை. ஆனா இதுவரை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசினோட நிலை என்ன, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுதா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது போல பல மாநிலங்கள்ல 10 ஆண்டுகள் ஆட்சி கவிழ்ப்பு நடந்த இடங்கள் எல்லாமே இங்க சபாநாயகர் கையில வைக்கிறது மூலமாக தான் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை காலம் செஞ்சு ஒரு குதிரை பேரை நடத்தி எம்எல்ஏக்களை போச் பண்ணி தான் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி பாஜக ஆட்சியை பிடிக்குது. அப்ப ஒருவேளை நாளைக்கு மோடிக்கு அந்த ஒரு நிலை ஏற்பட்டால் அப்ப அந்த காலத்தை அந்த டைமை பை பண்ணி தர்றதுக்கு இந்த சபாநாயகர்ன்றது ரொம்ப முக்கியம். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.